பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. பரிவுடன் எம் குறை தீர்க்க பரமனும் இயேசுவை கேளும். பரிவுடன் எம் குறை தீர்க்க பரமனும் இயேசுவை கேளும். பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. நோயில் வாழும் எம்பவர்க்கு நோய் தீர்க்கும் மருந்தானாய். எளிய எங்கள் வேண்டுதலை ஏற்று எமக்கு வரம் தருவாய். நோயில் வாடும் எம்பவர்க்கு நோய் தீர்க்கும் மருந்தானாய். எளிய எங்கள் வேண்டுதலை ஏற்று எமக்கு வரம் தருவாய். ஏற்று எமக்கு வரம் தருவாய். பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. ஆண்டவர் அருளால் நிறைந்து இயேசுவையை எமக்கு தந்தாய். இயேசு வழி நடந்திடவே எமக்கு என்றும் துணை நிற்பாய். 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அர்ப்பணம் அவரே. கண்ணின் மண்டலம், மீட்பு வழி சார்ந்தோர்கள். ஜான்பால் அன்பியம் வழிநடத்துபவர் பங்கு தந்தை அவர்கள், அருள் சகோதரி அவர்கள். ஆர்வலர்கள், தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கடமையாற்றுங்க. சிறப்பு. எனவே இணைந்து இதில் மகிழ்ந்து கொண்டாடும் கடவுளுடைய அருள் நம்ம அன்பியத்துக்கு நிறைவாக கிடைக்கும். நன்றிதானா? ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு நோக்கத்தை, ஒரு மன்றாட்டை முன் வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக நிறைவு அன்பியமாக மன்றாடுங்க. வாழ்க. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் ஒரு குளமே வருக.
வாழ்க. தந்தை மகன் கொண்டவரும் தூயாவியார்தம் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார்தம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய அன்பே பாதுகாவலர் ஜான்பால் அன்பு திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எனவே அன்பிற்கினியவர்களே, ஜான்பால் அன்பிய ஆண்டு விழா கொண்டாட்ட இந்த நேரத்தில் நாம் படிக்க கேட்ட இந்த முன்னுரை மிகச் சிறப்பு. நோயாளர்களுக்காக மன்றாடுவதற்குரிய ஒரு சிறப்பு மிக்க நாள், லூர்து அன்னையின் பெருவிழாவுக்குரிய அந்த குறிப்பிட்ட நாள், ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலம் தொடங்குவதற்கு முந்தைய ஒரு ஞாயிறு. இத்தகைய சிறப்புகளுக்குரிய இந்த நாளில் நாம் ஜான்பால் அன்பியமாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். ஒரு விழா சூழலில் இங்கே மிகச் சிறப்பாகவே நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அருளாசி நமக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த திருப்பலி உருக்கமாக மன்றாடுவோம். நம் ஜான்பால் அன்பியத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் கடவுளுக்கு அந்த பிள்ளையாக மலர வேண்டும், வளர வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற துன்ப துயரங்கள், நெருக்கடிகள் இவை எல்லாமே மாறி அவர்கள் இயல்பான முறையில் நன்மைத்தனங்களை பெற வேண்டும் என்றெல்லாம் உருக்கமாக மன்றாடி இந்த திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோம். இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. உம் பிள்ளைகள் ஜான்பால் அன்பிய உறுப்பினர்கள் உம் அருள் உதவிக்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி நேரத்தில் மக்களின் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைமுத்துக்கள் 1 முதல் 2 மற்றும் 44 முதல் 46 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொரிசிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோயாளி என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரிடம் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்திற்கு வெளியே தனியாக
குடியிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அலகு 1. அருள் தொடரிய சொற்கள் 40 முதல் 45 முடிய. மார்க்கு 1:40 தொடக்கம். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலும் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தம் அருள்வாக்கு.
தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணியில் உமக்கு ஊழியம் உடைய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் உடன்பிறப்புகளையும் எங்கள் முன்னோர்களையும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக எங்கள் அன்பியத்தில் ஜான் பால் அன்பியத்தில் இறைப்பதும் சேர்ந்திருக்கிற முன்னோர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, எங்கள் திருக்கல்யாண தாய் லூர்து அன்னை, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பியங்களின் பாதுகாவலர்கள், எங்கள் அன்பியத்தின் பாதுகாவலர் புனித ஜான் பால், இவ்வுலகில் மொக்கூந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்பித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கும். உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நல் எண்ணத்தோடு நம் அருகில் இருக்கிற ஒவ்வொருவருமே கடவுளின் பிள்ளைகள் தான். எனவே எல்லாரோடும் நட்புறவு பாராட்டி அமைதியாக இருக்க வேண்டிய நம் கடமை என்பதை உணர்ந்தவர்களாக அடையாள முறையில் அன்பின் அமைதியின் வாழ்த்தை வழங்கி மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு தருவதாக. அன்பிற்கினவர்களே, உங்களுக்கு தெரியும், இயேசுவே உம்மை போல வாழணும் நான்
தாயே தந்தையே இறைவா, இந்த நாளிலே ஜான் பால் அன்பிய மக்களும் பிள்ளைகள் ஒன்றிணைந்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கு நீர் திருவுளம் கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருப்பலியிலே நீர் திருமகனின் திருவுடலை திரு இரத்தத்தை உணவாக தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே இந்த திரு நிகழ்வுகள் வழியாக ஊக்கம் அடைந்துள்ள அருள் பெற்றுக்கொண்டுள்ள ஆவியின் அருள் கொடைகளை ஏற்றுக்கொண்டுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் என்றென்றும் நன்றி உணர்வு மிக்கவர்களாக எங்கள் அன்பியத்தின் பாதுகாவலர் புனித ஜான் பால் வாழ்ந்து காட்டிய அந்த சமத்துவ வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அதற்காக அந்த உண்மைக்காக வருகிற சவால்கள் அனைத்தையுமே தியாக மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள துணிவு பெற்றவர்களாக, தூய்மை உடையவர்களாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அருளாசிரை தொடர்ந்து வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாய் அன்போடு அரவணைக்கும் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் ஜான் பால் அன்பிய உறுப்பினர் ஒவ்வொருவரையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக அன்பு நெறியில் அற நெறியில் தொடர்ந்து வாழ்ந்திட சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. பொத்தக்காலங்களை புனித ஜான்பால் அன்பியம் ஆண்டு விழா 2024 நிகழ்ச்சி நிரல், இறைவணக்கம், வரவேற்புரை, மின்கட்டி வெட்டுதல், ஆண்டறிக்கை வாசித்தல், நடனம் சிறுமிகள், வாழ்த்து பாடல், நடனம் மாணவிகள், புனித ஜான்பால் வாழ்க்கை வரலாறு, நடனம் மாணவிகள், நடனம் மாணவர்கள், தந்தையின் உரை, நடனம் பெண்கள், நடனம் மாணவிகள், பரிசு வழங்குதல், நன்றி உரை, பாப்பரைப்பன். 1 இறைவணக்கம். உலக இருளை அகற்ற உமது வரலாக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது வரலாக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனை அருள் புரியுவார். உம்மை கண்டு நன்மை பெற நாதனை அருள் புரியுவார். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய பிரித்து சார்ந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவே, இனிய ஸ்நேக தேவனே. ஆண்டறிக்கை வாசித்த திரு ஜோசப் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது நடனம் சிறுமிகள், பட்டர்ஃப்ளை பாடல்.
தந்ததுக்கு நன்றி. அடுத்தது வாழ்த்து பாடல். இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வார்த்தைகள் எல்லாம் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வார்த்தைகள் எல்லாம் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். கலங்கிடாதே என்றதாலே மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். கலங்கிடாதே என்றதாலே மறந்திடாதே உன்னை என்றே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுவீர். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடகர் குழு கேட்ட கொடுத்து பாடிய திரு ஜோசப் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நடனம் தஞ்சாவூர் பொம்மை. விளையாட்டு பொம்மை நாய சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை.
திருத்தந்தை மரியனைக்கென சிறப்பு அருங்காட்சியகம் ஏற்படுத்தினார். 2002-2003 ஆண்டை மரியன்னை ஆண்டாக அறிவித்து ஒளியின் மறையுண்மையை ஜெபமாலையில் அறிமுகம் செய்து வைத்தார். நமது திருத்தந்தை பணியின் விருதுவாக்காக எல்லாம் உமக்காக என்கின்ற மரியன்னையின் அர்ப்பணத்தையே தமது விருதுவாக்காக கொண்டவர் நம் தந்தை. அடுத்தது நடனம் மாணவர்கள் என் குலதெய்வம். வாழ்க்கை பல 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 பலங்களை மாறிடுச்சு பார்க்க. வாழ்க்கை பல 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 பலங்களை மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாங்கன்னு காதல் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு, அது எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார்
சிறப்பாக நடனமாடி அனைவரின் மனதையும் ஈர்த்த நம் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்தது அருள் சகோதரி உரை. அனைவருக்கும் விழா வாழ்த்துக்கள், மாலை வணக்கம். நம்முடைய ஜான்பால் அன்பிய ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திருப்பலை நிறைவேற்றி சிறப்பானதொரு மறைவுரை நிறைவேற்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தந்தை அவர்களுக்கும் ஜான்பால் அன்பிய தலைவர்கள், சிறுமந்தை தலைவர்கள், நிர்வாகிகள், வழிகாட்டிகள் ஒவ்வொருவருக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மை மிகுந்த உற்சாகப்படுத்தி ஒரு குடும்ப உணர்வை வளர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும், ஜான்பால் அன்பிய அனைத்து குடும்பங்களுக்கும் என்னுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. திடீரென்று ஒரு நாள் குறித்தோம் 11ஆம் தேதி என்று. அது எங்கே தள்ளி போயிடுமோன்னு பார்த்தேன். ஆனால் மிக சிறப்பாக கடவுளின் திட்டம் போல நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஜான்பாலுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. முத நான் சின்ன வகுப்பு படிக்கும்போது ஒரு வானொலியில் காலின் நியூஸ் கேட்டிருக்கும்போது அப்போ தான் ஜான்பால் நான் நல்லா கேட்குறேன். பொதுவாக ஒன்றும் புரியாது. ஜான்பால் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான்னு தகவல் என் காதில். அப்போ ரொம்ப இது புதிய செய்தியாக நான் கேட்டேன். அது மனசில் அப்படியே பதிஞ்சிருந்துச்சு. அடுத்து நான் அருட் சகோதரியாக வரும்போது முத உள்ளே நுழைஞ்ச உடனே சென்னைக்கு வராருன்னு சொல்லிட்டு எங்களை அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அப்போ நான் அருகிலிருந்து பார்த்தேன். நல்ல ரோஸ் கலரில் இருந்துச்சு. கண்ணாடி கூட பக்கத்தில் இருந்து டாட்டா காட்டணும். தமிழ் மொழியில் தந்தை மகன் தொடங்கும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். மிக அருகிலிருந்து பார்த்த ஒரு தந்தை. அடுத்தது நான் சிஸ்டர் ஆகி இந்த சொக்கன் குடியிருப்பில் நான் இருக்கும் பொழுது நடந்தது. நான் அன்பியத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு கனவு கண்டேன். அப்போ எல்லா புனிதர்களும் எல்லாருமே பக்கத்தில் இப்படி நிற்கிறாங்க. எல்லா புனிதர்களையும் பார்க்குறேன். அப்போ மக்கள் இதை போல் எல்லாருமே கீழே இருக்கிறாங்க. ஃபாதர் அப்போ இருந்த மார்ட்டின் ஃபாதர் அவங்களும் கீழே இருக்கிறாங்க. நான் கத்துறேன், ஐயோ எல்லாரும் பாருங்களேன், எல்லா புனிதர்களும் வந்திருக்கிறாங்க, எல்லா புனிதர்களும். அப்போ எந்த ஒரு மக்களும் எட்டி பார்க்கல. அப்போ எல்லாருமே ஒரு டைரக்ஷனில் போகிறாங்க, எல்லாருமே ஒரே பக்கமாக போகிறாங்க. கடைசியில் பார்த்தா சவேரியார் வேகமாக வர்றாரு, அவரும் அதே டைரக்ஷனில் போகிறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு உக்காந்துட்டு உடனே நான் திருப்பி படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அப்போ லேண்ட்லைனில் ஃபோன் அடிச்சிச்சு. அப்போ ஃபோன் அடிக்குதுன்னு திருப்பி எந்திரிச்சு அந்த நேரம் கரெக்டாக 1 மணி ஃபோன் அடித்து பார்த்தா என்னுடைய தம்பி மும்பையில் வேலை பார்த்துட்ருக்கிறான்னு. அன்னைக்கு அவனுக்கு நைட்டு டியூட்டி. அப்போ ஃபோன் எடுத்தோடனே, அக்கா இதோ போல் நம்முடைய திருத்தந்தை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அப்போ 1 வாரம் ஹோமோ ஸ்டேஜில் இருந்தார். அதனால் பரவாயில்ல தம்பி, சீக்கிரமாக இறந்துட்டாரு, ஆண்டவர் பார்த்து போட்டோம், ஜெபம் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு எடுத்துட்டேன். அடுத்தது 1 வாரமாக அவர் இறந்த 1 வாரம் அவருடைய உடலை வச்சுருந்தாங்க. அந்த 1 வாரமும் அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. 1 வாரம் ஃபுல்லாக அப்படியே மெதுவாக இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த உணர்வு தெரியாது. நான் உடன்குடிக்கு காய் வாங்க போயிருந்தேன். அப்போ ஒரு 4 நாள் கழித்து போயிட்டு வரும்போது நான் ஏறின பஸ்ஸு வேறு சுற்றி படுக்கப்பத்து வழியாக சுற்றி அந்த இடத்துல பஸ்ஸு ரிப்பேரு. நான் உடனே இறங்கி என்னுடைய குக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு நடந்து வரும்போது என்னை பார்த்த சைக்கிள் ரிப்பேர் பார்க்குற அந்த ஆள் சொன்னார், எப்பா இந்த தலைவர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்திருக்கிறாரு. என்னை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு அந்த ஞாபகம். அதனால் 1 வாரமாக மழை பெஞ்சிட்டே இருக்காப்பா, அவர் எவ்வளோ நல்லவராக இருப்பார், இந்த திரு அவைக்கே உலகத்துக்கே தலைவராமல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை நான் எப்போ கேட்டனோ அப்போ தான் என்னை கண்ட கனவு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, அவர் ஒரு புனிதர் ஆயிடாரு, அவர் புனிதர். அதனால தான் விண்ணகத்தில் இருக்கிற எல்லா புனிதர்களும் அவரை அழைக்க வந்தாங்க நான் நினச்சேன். அதே போல் வெகு விரைவில் அவர் புனிதர் ஆயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில் நான் நிறையா படித்ததில் உண்டு. தந்தை சொன்னது, ஜாதி மதம் பார்க்காத ஒரு தந்தை சின்ன குழந்தையில அவங்க அம்மாவோட சுண்ணாம்பு சூளையில் வேலை பார்த்தவர். கடின உழைப்பு. அவங்க அம்மா அந்த வேலைக்கு போவாங்க, இவரும் அந்த வேலைக்கு தான் போனார். கடினமாக உழைத்தார். அடுத்தது நீங்கள் இது பிள்ளைங்க சொன்னதில் கேட்டிருப்பீங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க.
அந்த அளவில் ஆண்டவர் புடம் போட்டு அவர் அழைத்துட்டு வந்தார். அவர்கிட்ட இருந்த பண்புகளில் ரொம்ப எந்த இடத்த பல நாடுகளுக்கு போனார். எங்கே போனாலும் அந்த நாட்டு மண்ணை முத்தி செய்து இங்கே யார் என்னுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சுருந்தா அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அதே போல் அவரை சுட்ட அந்த அவனுக்கும் அந்த இளைஞனுக்கும் அவர் மன்னிச்சிட்டார். மன்னிப்பு கொடுக்கறதும் மன்னிப்பு கேட்குறதும் அவரோட இயல்பாக இருந்துச்சு. அடுத்தது அவர் அன்னை மரியாள் மேலே நல்லா பக்தியாக இருந்தார். எல்லா ஏழைகள் மீதும் ஒரு ஆர்வம் ஈடுபாடும் கொண்டிருந்தார். ஜான்பாலுடைய அன்பை பாதுகாவலரை கொண்டு நம்மளாம் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த ஜான்பாலுடைய வழிகளை இன்றைக்கி எல்லாம் பகிர்ந்து கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இன்றைக்கி எல்லாருமே நம்ம இணைந்து யாரும் பாகுபாடு பார்க்காத ஒரு குடும்பமாக இணைந்திருக்கிறோம். இனிமேல் வருகின்ற காலங்களில் எல்லா நிலைகளிலும் பணிகளிலும் வழிபாடுகளிலும் நாம் இணைந்து ஒரே குடும்பமாக பணி செய்து ஜான்பாலுக்கு நம் மகிமை அவர் மூலமாக கடவுளுக்கு மகிமை செலுத்துவோம் என்று கூறி உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருள் சகோதரி அவர்களின் உரைக்கு நன்றி. அடுத்தது நடனம். ஜான்பால் அன்பு குடும்பத்தின் தலைவிகள். நடனமாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து தூள் கிளப்பிய ஜான்பால் அன்பு குடும்ப தலைவர்களுக்கு நன்றி. அடுத்தது நடனம். மாணவிகள் அசத்துற அன்போடு. Yes.
நெஞ்சம் நிறைந்த என் அன்னையே, நேசமலராய் என் வாழ்விலே என்றும் மனம் வீசும் என் அன்னையே, மனதில் அமைதி தந்த உம்மை மறவாது என்றும் பாடுகிறோம், நாங்கள் மறவாது என்றும் பாடுகிறோம். நெஞ்சம் நிறைந்த என் அன்னையே. தந்தைக்கு நன்றி. அடுத்தது நன்றி உரை. இன்றைய திருப்பலி சிறப்பாக நடைபெற உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும், கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று ஆர்வமுடன் செயல்பட்ட அனைவருக்கும் என் மனம் கவர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடை அலங்காரம், சவுண்ட் சர்வீஸ் மற்றும் உணவு போன்ற பணிகளை செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்முகத்துடன் வரவேற்று ஒருங்கிணைத்த திரு ஜோசப் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி என் நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்ந்திடவே எங்கள் திருத்தந்தை, வாழ்ந்திடவே எங்கள் திருத்தந்தை, தினம் வாழ்க வாழ்கவே வளர்க. வாழ்ந்திடவே எங்கள் திருத்தந்தை, தினம் வாழ்க வாழ்கவே வளர்க. வாழ்க வளர்க வாழ்க வளர்க, வாழ்க வளர்க வாழ்க. வாழ்க வளர்க வாழ்க வளர்க, வாழ்க வளர்க வாழ்க. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தந்தை வளனாரே வாழ்க, தந்தை வளனாரே வாழ்க, புனித திருத்தந்தை ஜான் பாலே வாழ்க, புனித திருத்தந்தை ஜான் பாலே வாழ்க. மக்கள் அனைவரும் வாழ்க. அருமை. கோடி நன்றி நான் கூறிட உன் கோயில் தேடி வந்தே,